வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீட்டிற்கு தெரியாமல் காரை ஓட்டிச் சென்ற சிறுவன் சாலையோரம் நின்றிருந்த கார் மீது மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். கார் விபத்தில் சிக்காமல் நூலிழையில் உயிர் தப்பிய பெண்ணின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ள நிலையில் சிறுவனின் பெற்றோர் மீது நடவடிக்கை பாயுமா? மாவட்டம் பாரசாலை திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று பெரும் விபத்தை ஏற்படுத்தியது. செங்கவிளை பகுதியில் ரேஸில் ஓட்டுவது போல சீறி பாய்ந்து வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலதுபுறம் ஓட ஆரம்பித்தது. வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அந்த கார் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு காரில் மோதி இருமுறை தலைக்குப்புற கவிழ்ந்தது. வெள்ளை நிற காரில் மோதிய போது காரை ஒட்டி நடந்து வந்த பெண் நூலிழையில் விபத்திலிருந்து தப்பியுள்ளார். பெண்ணின் ஷால் காரில் மாட்டி இழுத்துச் சென்ற நிலையில் ஷாலுக்கு பின் குத்தியிருந்தால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும். மறுமுறையில் தரிகெட்டு ஓடி வந்த காரை முன்கூட்டியே பார்த்ததால் ஸ்கூட்டரில் வந்த ஜோடி உருண்டு விழுந்த காரில் மோதாமல் நேக்காக தப்பித்துள்ளனர். 10 செகண்டில் அரங்கேறிய பகீர் சம்பவத்தில் காரை ஓட்டி வந்தது ஒரு சிறுவன். வீட்டிற்கு தெரியாமல் காரை எடுத்து வந்த சிறுவன் விபத்தை ஏற்படுத்திவிட்டு காரில் இருந்து எகிரி குதித்து தப்பி ஓடிவிட்டான். இச்சம்பவத்தின் பகீர் காட்சிகள் வெளியாகி உள்ள நிலையில் விபத்துக்குள்ளான காரை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முறையாக ஓட்டுநர் பயிற்சி பெறாமல் ஆர்வ கோளாறில் வாகனத்தை ஓட்டி விபத்துக்குள்ளாக்கும் சிறுவர்கள் மட்டுமல்லாது அவர்களது பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலர் வலியுறுத்தியுள்ளனர்.